கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனங்கள் கேஜி கல்வி நிறுவனங்களாகும். இக்கல்வி நிறுவனங்களின் சார்பில் கேஜி மகளிர் மேல்நிலைப் பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இக்கல்வி நிறுவனங்களின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் பள்ளி ஒரு வியாபார நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதல்ல. எங்கள் தந்தையார் திரு தர்மவீரா கோவிந்தசாமி நாயுடு அவர்கள் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு கல்வி முகத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கேஜி மேல்நிலைப் பள்ளியானது 1976ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு இல்லமாக சென்று பெண் குழந்தைகளை எல்லாம் அழைத்து இந்த பள்ளியிலே படிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் கேஜி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. கிராமப்புறங்களில் இருக்கும் குழந்தைகளெல்லாம் மேல் படிப்பு படித்து அவர்கள் மேல் சென்று உலக அளவிலே தரம் வாய்ந்த கல்வியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்வி பார்வையிலே திரு சாந்தாமணி அவர்கள் தன்னை முழுதுமாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த பள்ளிகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு எனது நன்றி. கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. வணக்கம். நான் கேஜி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியையாக இந்த ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறேன். கடந்த 34 வருடங்களாக இதே பள்ளியில் தாவரவியல் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். இந்த பள்ளி 1979ஆம் ஆண்டு 174 மாணவிகளுடன் 6 முதல் 9 வகுப்பு மாணவியர் மட்டும் கலந்து கொண்டு பயின்று வந்தனர். பிறகு 1981இல் மேல்நிலைப் பள்ளியாக உயர்வு பெற்றது. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்பள்ளியின் நிர்வாக ஐயா கே கோவிந்தசாமி நாயுடு அவர்கள் கிராமப்புறத்தில் பயிலும் பெண்களுக்காக மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இப்பெண்கள் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக எங்கள் பள்ளி 10, 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி பெற்றுக்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவியர் எவரும் சிறப்பு வகுப்பிற்காக டியூஷன் செல்வது கிடையாது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியிலேயே இறுதி வகுப்பு மாணவிகளுக்கு காலையில் 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை, 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், 4 மணியிலிருந்து 5, 5:30 மணி வரைக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. எந்த காரணம் கொண்டு மாணவிகள் டியூஷன் செல்வது கிடையாது. சனிக்கிழமை வார இறுதி நாட்களான சனிக்கிழமை நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. இப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய திறமையின் அடிப்படையிலேயே நிர்வாகத்தினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலும் இப்பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம், சாரணி இயக்கம், தேசிய மாணவர் படை போன்ற இயக்கங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாகவும் தேசிய மாணவர் படையின் மூலமாகவும் எமது மாணவிகள் குடியரசு தின அணிவகுப்பிற்காக டெல்லி சென்று திரும்பி வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ரைஃபிள் ஷூட்டிங்கில் பங்கு பெற்றும் தேசிய விருது பெற்றுள்ளனர்.
நிறைய மாணவிகள் 200க்கு 200 மதிப்பெண்கள் மேல்நிலை வகுப்பிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் 10ஆம் வகுப்பிலும் பெற்று நிறைய பொறியியல் கல்லூரிகளுக்கும் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் சென்று மருத்துவர்களாகவும் பொறியியல் வல்லுநர்களாகவும் பணியாற்றுகின்றனர். அயல் நாடுகளிலும் பணியாற்றுகின்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தருணத்தில். மேலும் எங்களது நிர்வாகத்தினால் கூறிய அறிவுரையின்படி கிராட்டிடியூட், அதாவது மாணவியர்கள் தினமுமே நமக்கு யார் என்ன செய்தார்கள் என்பதை நன்றி கூறும் விதமாக தினமும் காலை முதல் வகுப்பில் 5 மணித்துளிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. அதில் நன்றி கூறும் விதமாக அவர்கள் கிராட்டிடியூட் என்று ஒரு 5 நிமிடம் எழுதுவார்கள் தினமுமே. அதே மாதிரி பர்சனல் இம்ப்ரெஷன் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெக்கார்டில் ஒவ்வொரு மாணவியரும் தனது வகுப்பில் பயிலும் மாணவியர்களை பற்றி பாசிட்டிவ் ஆட்டிடியூடு மட்டும் எழுதி தருவார்கள். அதை அந்த வகுப்பாசிரியர் தொகுத்து ஒவ்வொருவரை பற்றியும் அடுத்த மாணவிகள் என்ன நல்ல விதமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அடுத்தது நாம் என்ன விதத்தில் முன்னேற வேண்டும் என்பதை சொல்லும் விதமாக அந்த பர்சனல் இம்ப்ரெஷன் நோட்டும் வைக்கப்பட்டுள்ளது. அது பள்ளியில் மட்டுமே இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிர்வாகத்தினரால் இறுதி வகுப்பு முடித்து கல்லூரிக்கு செல்லும் பொழுது ஃபீஸ் கட்ட முடியாத குழந்தைகளுக்கு நிர்வாகமே முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு கட்டணத்தொகை செலுத்தி அவர்களை படிக்க வைக்கின்றனர் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் நான் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கேப்டேஷன் ஃபீஸை மறந்துடுங்க. அட்லீஸ்ட் ரெகுலர் ஃபீஸ் கட்டுறது கூட கஷ்டப்படும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா படிக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு 10 குழந்தைகளுக்கு சாத்தாமணி அவர்கள் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். 10 குழந்தைங்க படுத்தினா ஒரு பிஇ படித்தாலும் சரி, எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி, இந்த 4 வருஷம் முடிச்சுட்டு போகிறவரை அந்த எல்லா தொகைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இது பெருமைக்காக சொல்லவில்லை. அந்த குழந்தைகள் படிக்கும்போது ஒரே ஒரு வேண்டுகோள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம், அவர்கள் படித்து வேலைக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் ஒரு குழந்தையை சப்போர்ட் செய்ய வேண்டும் என்பதுதான். இதனால் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. எங்கே உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும், இன்றைக்கி அமெரிக்காவில் மட்டும் எங்கள் பள்ளிகளில் படித்த குழந்தைகள் 250 பேருக்கு மேலே இருக்காங்க. யூரோப்பில் ஒரு 150 பேர் இருக்காங்க. கல்யாணமாய் நல்லா வசதியோடு இருக்காங்க. ஒரு கிராம பெண், வசதியற்ற பெண் படிப்பின் மூலமாக தங்களை மேம்படுத்தி கொள்வதை கேட்கும் பொழுது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. தொன்மை வாய்ந்த இக்கல்வி நிறுவனத்தின் வெற்றி சாதனைகளுக்கு சான்றாய் மிளிரும் கோப்பைகள், கேடயங்கள் மற்றும் பரிசு பொருட்கள். ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய், சின்னமாய் இடமாய் கனவு விழிகளுக்கு கலங்கரை விளக்காய், வானம் தேடும் வானம்பாடிகளின் சிறகுகளாய் குறைவுபடாத கல்வியினை நிறைவாக வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம்.